2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு. சோ இந்த ஓராண்டு காலகட்டத்திற்கு முன்பாகவே இந்த அலைன்ஸை சீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? விஜய் வருவாரு அப்படின்னு எவ்வளவு மாசம் காத்துட்டு இருக்கிறது? ஒரு தேர்தலுக்கு ஒருவேளை 1 மாசம் 2 மாசம் முன்னாடி வரைக்கும் காத்துட்டு இருந்து விஜயும் வரலன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக அவங்க போயிட்டாங்கன்னா அதிமுக நிலை என்ன? ஸோ எலெக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு வாக் ஓவர் மாதிரி ஆயிரும். திமுக கூட்டணிக்கு வெற்றி மிகவும் சுலபமாக இருக்கும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா பார்க்குறேன். மிக முக்கியமா அவங்க கூட்டணியை உடைச்சு வெளியே வரதாவே இல்லையே அதிமுக. அவங்க கேட்டது 2 தான். மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி. இதுதானே அவங்க முதல்ல சொன்னது. அதை பாஜக அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அப்போது இருந்த மாநில தலைவர் கீழே அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. மத்தியில் மோடி சரி, ஆனா மாநிலத்தில் எடப்பாடி அப்படிங்கறத ஏத்துக்கல. நேற்று திரு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டார்ல, எடப்பாடியுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படும், அதிமுக தான் தலைமை வகிக்கும் இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. மூன்றாவது திரு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்களை போன்ற மற்ற நபர்களுடைய பிரச்சனை ஒரு உட்கட்சி பிரச்சனையாக பார்க்கப்படும், அது அதிமுக அவங்க தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாரு.